டெய்லி காலையில் 15 பாயிண்ட் இன்சுலினும் இரவு 5 பாயிண்ட் இன்சுலினும் செலுத்திக் கொண்டிருந்தேன். என் பாதங்கள் 2 பாதங்களும் கருப்பு நிறமாக மாறுகிற சூழ்நிலை உருவாகிடுச்சு. நான் ஈரோடு மாவட்டம் அவல்பூந்தரை அருகில் உள்ள சண்முகநாதபுரம் கிராமத்திலிருந்து பேசுகிறேன். என் பெயர் சிவசுப்பிரமணி. நான் முடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராக 2016 21 வரை பணியாற்றியிருக்கிறேன். எனக்கு சர்க்கரை அதிக அளவு உடலில் இருந்த காரணத்தினால் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் அலோபதி மருந்து உட்கொண்டு கொண்டிருந்தேன். அது எனக்கு தொடர்ந்து அதை எடுப்பதிலே அசௌகரியங்கள் நிறைய இருந்தது. இன்சுலின் டெய்லி காலையில் 15 பாயிண்ட் இன்சுலினும் இரவு 5 பாயிண்ட் இன்சுலினும் செலுத்திக் கொண்டிருந்தேன். என் பாதங்கள் 2 பாதங்களும் கருப்பு நிறமாக மாறுகிற சூழ்நிலை உருவாகிடுச்சு. என்ன காரணம் என்று பார்த்தால், இந்த இன்சுலின் இதை ஏற்றும் போது அது கண்டிப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆகவே நான் இதற்கு என்ன மாற்று முறை என்று யோசித்துக் கொண்டு இருக்கும்போது, ஆரா யோகா சென்டர் என்ற இதிலே உணவே மருந்து என்ற கான்செப்ட் உருவாக்கி அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு நான் மருத்துவரை வந்து அணுகினேன். அவர், நீங்கள் அடுத்த வாரம் வரும்பொழுது நீங்கள் எந்தவித அலோபதி மருந்துகளையும் உட்கொள்ளாமல் நீங்கள் நேரடியாக வந்து நாங்கள் என்ன கான்செப்ட் கொடுக்குறோமோ அதன் பிறகு நீங்கள் உணவை உட்கொண்டு பயிற்சி எடுத்துக்கிறார்கள் சிறப்பாக இருக்கும் என்று அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் நான் தொடர்ந்து அவர்கள் வழியிலே அந்த கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அதை முறையாக உணவே மருந்து என்ற இடத்தில் அவர்கள் என்ன வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்புகிறார்களோ அந்த உணவை சமைத்து அந்த சாப்பிட்டதன் பயனாக கிட்டத்தட்ட ஓராண்டு ஆகிறது. எனக்கு இன்சுலின் இந்த சுகர் என்ற தொந்தரவே இல்லை. நான் அலோபதி மருந்து எதுவும் உட்கொள்வதும் இல்லை. மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். குறிப்பாக அதிகமாக இந்த காலில் எனக்கு இந்த கருப்பு பகுதியாக இருந்த பகுதியெல்லாம் நீங்கி இன்று நார்மலான தோற்றம் உருவாகியிருக்கிறது. அது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. அதற்கு மேலாக இந்த உணவே மருந்து என்ற காலத்திற்கு நாம் பழமையாக என்ன உணவை சாப்பிட்டோமோ, உணவிலே கஞ்சி பிடிக்காத அரிசியை கஞ்சி பிடித்து சாப்பிடுவது, சிறுதானியங்கள் உட்கொள்வது எல்லாம் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறேன். அதை தொடர்ந்து கடைபிடித்தால் கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இதற்கு இந்த அளவுக்கு சிறப்பாக என் உடல் நிலை உருவானதற்கு காரணமாக இருப்பது அதுக்குரிய டாக்டர் ஆரா யோகா சென்டருடைய டாக்டர் வேதா அவர்கள் உடைய பணி சிறக்க வேண்டும். மென்மேலும் என்னை போன்ற நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் தொடர்ந்து நல்ல அறிவுரை கூறி அவர் எப்படி பழகிறார் அது மாதிரி தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று நெஞ்சார மனதார அவரை வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.